Hello techies, இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் ஐடி கம்பெனில ஜாயின் பண்றது எப்படி பிளஸ் ஸ்டார்ட் அப் ஐடி கம்பெனில ஜாயின் பண்றது எப்படின்னு சொல்லி நீங்க நிறைய வீடியோ பார்த்திருக்கலாம். பட் மெயினா நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் ஸ்டார்ட் அப் ஐடி கம்பெனில எல்லா ஐடி ஜாப் ரோலுக்குமான வேல்யூ அங்க இருக்காது. ஸ்டார்ட் அப் ஐடி கம்பெனிஸே பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல இருக்கும். எல்லா கம்பெனியுமே ஸ்டார்ட் அப் ஐடி கம்பெனினா 2 பேர் இருக்கிறது ஸ்டார்ட் அப் தான், 200 பேர் 500 பேர் 1000 பேர் இருக்கிறது கூட ஸ்டார்ட் அப் தான். இன்ஃபேக்ட் ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் கூட ஸ்டார்ட் அப் தான். ஸோ அந்த மாதிரி பெரிய கம்பெனி ஸ்டார்ட் அப் தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ ஆக்சுவலி ஸ்டார்ட் அப் ஐடி கம்பெனி என்னென்ன மாதிரியான வேரியன்ட்ல இருக்கு, நீங்க ஒரு ஃபுல் ஸ்டாக்கோ டேட்டா அனலிஸ்டோ வெப் டெவலப்மெண்ட்டோ இல்லை சம்வாட் நீங்க ரோலுக்கு படிக்கணும்னா அந்த ரோலுக்கு எந்த மாதிரியான ஸ்டார்ட் அப் கம்பெனி யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம், அதுக்கு என்னென்ன மாதிரியான ஆப்ஸ்லாம் இருக்கு, என்னென்ன மாதிரி பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கிற மாதிரி ஸ்டார்ட் அப் கம்பெனியில் போகிறதுக்கான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் எடுத்தால் ஸ்டார்ட் அப் ஐடி கம்பெனி எடுத்து நல்லா லேர்ன் பண்ணணும்னீங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம டில் எண்டு வரையும் பாருங்க. என்னோட நேம் ஹெச்ஆர் நவி, நான் ஐடியில் ஹெச்ஆராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளோட சேனலில் ரெகுலராக வீடியோஸாக போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் ஐடிக்குள்ளே வரணும்னு நினைக்கிறீங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க, ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க. அப்போ நம்ம ரெகுலராக போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வரும். ஓகே ஃபைன், லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ இப்போ நம்ம எல்லாருமே தெரியும் எம்என்சி கம்பெனிஸில் ரொம்ப பார்த்தீங்கன்னா காம்படிஷன் அதிகமாக இருக்கும். இப்போ டிசிஎஸோ அசன்சரோ ஏதாச்சும் ஒரு ஓப்பனிங் போடுறாங்க அப்படின்னாவே ஒரு ஓப்பனிங்க்கு அவ்வளோ பேர் அப்ளை பண்ணுவாங்க. ப்ளஸ் எம்என்சி கம்பெனியில் அவ்வளோ பேர் அப்ளை பண்ணுறனாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்டிடியூட் ரவுண்டு, அந்த ரவுண்டு, இந்த ரவுண்டு எக்கச்சக்கமான ரவுண்ட்ஸ் நிறையா இருக்கும். நீங்கள் பெரிய பெரிய கம்பெனி சைடில் போகிறப்போ, அதுவே ஸ்டார்ட் அப் கம்பெனி போகிறப்போ உங்களுக்கு ரியலான டெக்னிக்கல் ஸ்கில்லும் பேஷனும் ஹார்ட் ஒர்க் பண்ண நீங்கள் ரெடியாக இருந்தால் மட்டும் போதும். பெரிய அளவில் எம்என்சி அளவில் பார்க்குற அளவுக்கு ஒரு ஆப்டிடியூட்லாம் சின்ன சின்னதாக இருக்கான்னு பார்க்காம அந்த டெக்னிக்கல் ஸ்கில் இருந்தாவே எடுத்துக்கிறாங்க. பெரிய அளவில் கம்யூனிகேஷன் இல்லைனாலுமே ஓரளவுக்கு டீசென்ட் கம்யூனிகேஷனாகவே எடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜ் இருக்கனாலையும் ப்ளஸ் நிறைய விஷயத்தை ஸ்டார்ட் அப் கம்பெனியில் கற்றுக்கிறனால நிறைய பேர் வரும்னு நினைக்கிறீங்க. கரெக்ட் தான். பட் நிறைய பேருக்கு தெரியாத உண்மை, இந்த ஸ்டார்ட் அப் ஐடி கம்பெனிக்குள்ளே பார்த்தா நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். எல்லா கம்பெனியுமே ஸ்டார்ட் அப் ஐடி கம்பெனி சொல்ல முடியாது. அதுக்குள்ள ஒரு சில லெவலில் இருப்பாங்க. அது என்னென்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு ஆண்டர்பிரனரோ ஒருத்தரோ ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறாரு அப்படின்னா அவரை வந்து சோலோ ஆண்டர்பிரனர் சொல்லுவார். ஃபஸ்ட்டு ஒரே ஒரு பர்சன் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினச்சா அவர் மட்டும் ஒர்க் பண்ணிட்டு இருப்பார். ஆனால் அவர் அதுவே 2 பேர் டு ஒரு 5 பேர் வரையும் ஹையர் பண்ணி ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறார் அப்படின்னா அந்த ஸ்டார்ட் அப் ஸ்டேஜ் தான் பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஸ்டார்ட் அப் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து கொஞ்சம் வளர்ந்து 15, 20, 30 பேர் மாதிரி அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து ஸ்மால் ஸ்டார்ட் அப் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் இது ஒரு 100, 200 பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அது வந்து மீடியம் ஸ்டார்ட் அப். அதே மாதிரி 400, 500 பேர் ஒர்க் பண்ணுறாங்க, அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அது வந்து க்ரோயிங் ஸ்டார்ட் அப். அதுக்கப்புறமேலு மெச்சூர் ஸ்டார்ட் அப், யூனிகார்ன் ஸ்டார்ட் அப், இந்த மாதிரி ஸ்டார்ட் அப்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ நீங்கள் எந்த ஸ்டார்ட் அப்குள்ளே போகணுங்கிற ஒரு கரெக்டான ஒரு ஐடியா உங்களுக்கு இருந்தால் தான் அந்த மாதிரி ஸ்டார்ட் அப்புக்கு அப்ரோச் பண்ண முடியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சின்னதாக சொல்கிறேன் பாருங்க, நீங்கள் வந்து டேட்டா சயின்ஸ் படிச்சுட்டு இருக்கீங்க, பட் ஸ்டார்ட் அப் கம்பெனி போகணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் 5 பேரோ 2 பேரோ இருக்க ஸ்டார்ட் அப் கம்பெனி போகணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு டேட்டா சயின்ஸ் படித்தவங்க தேவைப்பட மாட்டாங்க. அதுக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஜாப் ரோல் இருக்கவும் தேவைப்படுவாங்க. அப்போது நீங்கள் இந்த மாதிரி ரோல் ஒரு ஃபுல் ஸ்டாக் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா அப்போ அதுக்கு எந்த ஸ்டேஜில் இருக்க கம்பெனி ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரை ஹையர் பண்ணுவான்னு பார்த்தா அந்த ஸ்டேஜில் இருக்க ஸ்டார்ட் அப் கம்பெனி அப்ரோச் பண்ணோம். அதெல்லாம் என்னென்ன ஸ்டேஜ், எந்தெந்த ஸ்டேஜில் இருக்க ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு நீங்கள் எந்த ரோல் படிச்சிருக்கீங்களா, எப்படி மேட்ச் ஆகும், எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத இப்போ நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஸ்டார்ட் அப் ஐடி கம்பெனிஸில் எப்போவுமே வெப் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு ஓப்பனிங்ஸ் நிறைய இருந்துட்டு தான் இருக்கும். ப்ளஸ் அதே மாதிரி டிமாண்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருந்துட்டு இருக்கு. ஸ்பெசிஃபிக்லி ஃபார் இந்த 2024லையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாட் ஐடி ஜாப் ரோலில் வெப் டெவலப்மெண்ட்டும் இருக்குன்னே சொல்லலாம். அந்தளவுக்கு டிமாண்ட் இருந்திருக்கு. லைக் HTML, CSS, JavaScript வச்சு எல்லா விஷயத்துக்குமே. ஸோ நீங்கள் உங்களோட கரியரை வெப் டெவலப்மெண்ட் ரிலேட்டடாக நீங்கள் மூவ் பண்ண நினைக்கிறீங்கன்னா ஓடியன் ஸ்கூல் ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். பிகாஸ் ஓடியன் ஸ்கூலில் உங்களுக்கு நீங்கள் வெப் டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் எல்லாம் சொல்லித்தரதை தாண்டி உங்களுக்கு 360 டிகிரி பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி சேம் டைம் உங்களுக்கு ரெக்கார்டிங் லெக்சர், அதே மாதிரி வீக்கெண்ட் லைவ் கிளாஸஸும் அவங்கள்ட்ட அவைலபிள் இருந்துருக்கு. ஸோ ப்ரைஸ் வகையிலையும் பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் கொடுத்துட்ருக்காங்க ஃபார் வெப் டெவலப்மெண்ட்டுக்கு. அதோட சேர்த்து உங்களால் இமீடியட்டாக பே பண்ண முடியல அப்படின்னாலுமே இஎம்ஐ ஆப்ஷனுமே இவங்கள்ட்ட அவைலபிளாக இருந்துட்டு இருக்கு. ஸோ இவங்க ஜஸ்ட் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் லைக் ரெஸ்யூம் பில்டிங், கம்யூனிகேஷன் விஷயம் அந்த மாதிரி விஷயத்துக்கும் ட்ரைன் பண்ணுறதை தாண்டி இந்த மாதிரி கம்பெனிஸ்ட்டை பேசி உங்களோட சேலரி பேக்கேஜ்லையும் பார்த்தீங்கன்னா நல்ல பேக்கேஜ் நீங்கள் போகிறதுக்கு நெகோஷியேட் பண்ணி நல்ல சேலரியும் பார்த்தீங்கன்னா வாங்கி கொடுத்துட்ருக்காங்க. பிகாஸ் இவ்வளோ தூரம் சேலரி வாங்கி கொடுக்கறதுக்கு இவங்கள்ட்ட 500+ ஹையரிங் பார்ட்னர்ஸ் இருக்காங்க. ப்ளஸ் அதே மாதிரி 4000+ ஆக்டிவ் லேர்னர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த வெப் டெவலப்மெண்ட்டில் உங்களுக்கு கம்ப்ளீட்லி HTML, CSS, JavaScript, React ப்ளஸ் அதே மாதிரி சப்பாக இருக்கக்கூடிய GitHubலேருந்து எல்லா விஷயத்தையும் A to Z இது பண்ணி கொடுத்து உங்களுக்கு ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங்கில் உங்களுக்கு நல்லாவே சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் உங்களோட கரியர் வெப் டெவலப்மெண்ட் ரிலேட்டாக மூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஓடியன் ஸ்கூல் பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். ஸோ இதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்காக அட்டாச் பண்ணியிருக்கேன். கிளிக் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணுங்கள். இவங்களோட அப்கமிங் கோஹெட் பார்த்தீங்கன்னா 27th January நடக்குது. ஸோ இன்னும் ஃபியூ டேஸ் தான் இருக்குது. ஸோ மறக்காம
மறக்காம டிஸ்கிரிப்ஷன் லிங்கை கிளிக் பண்ணி இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்க, உங்கள் டீம் உங்களை ரீச் அவுட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இது வந்து மைக்ரோ ஸ்டேஜ். அதாவது ஒரு ஸ்டார்ட் அப் ஒரு தனியாக இருக்க ஒரு ஃபவுண்டர் ஓகே நம்ம ஆள் எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டெசிஷன் எடுக்காருன்னா அது மைக்ரோ ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டேஜில் ஒருத்தரையோ 2 பேரையோ அதிகபட்சம் ஒரு 5 பேர் ஒரு 10 பேர்த்துக்குள்ளே ஹையர் பண்ணுவார். ஒரு சின்ன டீம் இருப்பாங்க. அதுதான் மைக்ரோ ஸ்டேஜ் ஸ்டார்ட் அப். ரொம்ப ரொம்ப சின்ன ஸ்டார்ட் அப் கம்பெனின்னு சொல்லுவாங்க. எல்லா ஐடி கம்பெனியுமே இந்த ஸ்டேஜ் இருந்தால் கிராஸ் பண்ணி போயிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சின்ன ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு என்ன மாதிரி ரோல்ஸ்லாம் தேவைப்படும் பார்த்தீங்கன்னா, வேர்ட் ப்ரெஸ் டெவலப்பர், கிராஃபிக் டிசைனர், டேட்டா என்ட்ரி ஸ்பெஷலிஸ்ட், கண்டென்ட் ரைட்டர், சோஷியல் மீடியா மேனேஜர், SEO, சேல்ஸ் இல்லைனா வாய்ஸ் கால் பர்சன், இந்த மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஓரியன்டாவோ இல்லைனா வாய்ஸ் கால் ஓரியன்டாவோ இல்லை டெவலப்மெண்ட் சைட்னா வேர்ட் ப்ரெஸ் டெவலப்மெண்ட் ஓரியன்டாக தேவைப்படுவாங்க. ஏன்னா ஒரு சின்ன கம்பெனியாக இருக்குன்னா அவங்க மோஸ்ட்லி நான் இது வந்து எல்லா ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு இப்படியே ஒத்து போகும்னு சொல்ல 80 to 90% ஸ்டார்ட் அப் கம்பெனி இப்படி தான் க்ரோ ஆகும். அதில் ஒரு சின்ன கம்பெனி சின்ன ப்ராஜெக்டாக எடுப்பாங்க. நீங்கள் நினச்சி பாருங்கள், நம்ம ஊரில் இருக்க ஒரு சின்ன வெப்சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் எண்டுக்கு ஒரு ஆள், பேக் எண்டுக்கு ஒரு ஆள், டேட்டா பேஸ்க்கு ஒரு ஆள்னா பிரித்து வச்சு டெவலப்லாம் பண்ண மாட்டாங்க. அதுக்கு வேர்ட் ப்ரெஸ் விக்ஸ்ன்னு நிறைய டூல்ஸ் இருக்குது. அந்த மாதிரி டூல் வச்சு டெவலப் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு வேர்ட் ப்ரெஸ் டெவலப்மெண்ட் சைடில் போகணுங்கிறவங்களுக்கு வேர்ட் ப்ரெஸ் டெவலப்பரை ஹையர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஸ்டார்ட் அப் கம்பெனியில் நீங்கள் ஜாப் எடுக்கணும்னா எங்கே ஹையரிங் போய் பார்க்கலாம், என்ன மாதிரி போர்ட்டல்ஸில் அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி லிங்க்டின்ல பார்த்தீங்கன்னா அந்த ஃபவுண்டர் இறங்கி வந்து போட்டிருப்பார். ஏன்னா அவருக்கு ஸ்பெண்ட் பண்ண பட்ஜெட்லாம் லிங்க்டின்ல போட்டிருப்பாரு. அப்படி இல்லைனா அந்த ஃபவுண்டர் ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட்டோ இல்லை வெளியில் நடக்கிற இடத்துக்கு வரும். அந்த மாதிரி ஈவெண்ட்டில் அவரோட நெட்வொர்க்கை பில்ட் பண்ணி நீங்கள் ஜாப் எடுக்கலாம். இல்லாட்டினா உங்களுக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி சொல்லுவார், என் ஃப்ரெண்ட் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்கான், புதுசாக தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ஜாயின் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி சின்ன கம்பெனிக்கு இந்த மாதிரி ஹையரிங்கில் தான் போகும். ஸோ இந்த மாதிரி ரோல் நீங்கள் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ண போகிறீங்கன்னா நிறைய ஈவெண்ட்ஸ் அட்டன் பண்ணுங்கள். அதே மாதிரி லிங்க்டின்ல மெயினாக சர்ச் பண்ணுங்கள். ப்ளஸ் ரெஃபரன்ஸில் ட்ரை பண்ணால் இதுக்குள்ளே போகலாம். இதுக்கு அடுத்த ஸ்டேஜில் இருக்கிறதா ஸ்மால் ஸ்டார்ட் அப். ஸோ ஸ்மால் ஸ்டார்ட் அப் சொன்ன மாதிரி ஒரு 5 பேர்லேருந்து 20 பேர் அந்த மாதிரி இருப்பாங்க. இந்த மாதிரி ஸ்மால் ஸ்டார்ட் அப் அடுத்த லெவலில் இருக்க இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனியில் என்னென்ன மாதிரி ரோல்ஸ்லாம் ஓரளவுக்கு உள்ளே வருவாங்க, இந்த மாதிரி ஆட்கள்லாம் தேவைப்படுவாங்கன்னா, ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர், டெஸ்டரு, சிஸ்டம் அட்மின், UX/UI, பிஸ்னஸ் அனலிஸ்ட், டேட்டா பேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர், இந்த மாதிரி ரோலில் இருக்கவங்களாம் இந்த மாதிரி ஸ்டார்ட் அப் கம்பெனி அப்ரோச் பண்ணலாம். பிகாஸ் கம்பெனி கொஞ்சம் டெவலப் ஆகிறப்ப ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் எல்லாமே வச்சு டெவலப் பண்ணுறப்போ ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் இருந்தால் ஒரே ஆளே வச்சு பண்ணிடலாம்னு சொல்லி இந்த மாதிரி சின்ன லெவலில் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ரொம்ப எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி கம்பெனி கொஞ்சம் டெவலப் ஆகிட்டனால அட்மின், டிசைன் பண்ணுறது, UX/UI டிசைனர்னு இந்த லெவலுக்குள்ளே இருக்கப்பவே இந்த ரோலில் பார்த்தா அந்த மாதிரி ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு தேவைப்படும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி லெவலில் இருக்க ஸ்டார்ட் அப் கம்பெனி அப்ரோச் பண்ணுறப்போ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இதை எப்படி ட்ரை பண்ணலாம், எந்தெந்த இடத்துல ட்ரை பண்ணலாம், இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டார்ட் அப் கம்பெனி இண்டீடு, ஷைனு, அதே மாதிரி அவங்களோட கரியர் வெப்சைட் போர்ட்டலு, இந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அவங்க போட்டிருப்பாங்க. ஏன்னா இண்டீட் சைன்லாம் பே பண்ணுற பேக் அண்ட் ஆக்சஸ் ரொம்ப கம்மி. நீங்கள் நினச்சா கூட சைனில் ஒரு ஜாப் போஸ்டிங் போடலாம். அதனால் இந்த மாதிரி ஜாப் போஸ்டிங் அளவுக்கு சின்ன லெவலில் இருக்க ஸ்டார்ட் அப் கம்பெனி நீங்கள் ஈஸியாக பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி ரோலுக்கு ட்ரை பண்ணுறவங்க இந்த மாதிரி ஸ்டார்ட் அப் கம்பெனி. அடுத்து மீடியம் லெவல் ஸ்டார்ட் அப்னு வரப்போ தான் அந்த கம்பெனியில் தான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் டெவாப்ஸ், டேட்டா அனலிஸ்ட்டு, ஆர்கிடெக்ட், HR இந்த மாதிரி ஆளுங்க எல்லாத்தையும் எடுப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 to 100-200 பேர் வரையும் இந்த மீடியம் லெவலில் இருக்க ஸ்டார்ட் அப்பில் இருப்பாங்க. இதுதான் ஓரளவுக்கு நல்லா பேர் தெரிஞ்ச அளவுக்கு க்ரோ ஆகிருக்க கம்பெனி. இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனியில் இந்த மாதிரி ரோல் எல்லாத்துக்குமே வேகன்சி வர ஆரம்பிச்சிடும். இந்த ரோலுக்கு தான் இருக்கும். அப்போ ஃபுல் ஸ்டாக்லாம் இருக்காதுன்னா முன்னாடி நான் சொன்ன ரோல்ஸ் அந்த மாதிரி அந்தந்த போர்ட்டில் ஜாப் சர்ச் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா இதோட சேர்த்து நீங்கள் அப்படியே ஆட் பண்ணிக்கணும். இந்த கம்பெனிக்குள்ளே பின்னாடி நான் சொன்ன ஜாப் ரோலில் இருக்கிறதுமே இந்த கம்பெனிலையும் ஓப்பனிங் இருக்கும். இங்கேயுமே ஃபுல் ஸ்டாக்கு இருக்கும், முதல்ல நான் சொன்ன சேல்ஸுக்கும் இங்கே இருக்கும். அதை அப்படியே ஆட் ஆன் பண்ணிக்கிட்டே வருமே ஒழிஞ்சு இந்த ஜாபுக்கு மட்டும்தான் இருக்குன்னு சொல்லி அதை அப்படியே ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸில் நீங்கள் அப்ரோச் பண்ணணும்னா எப்படி அப்ரோச் பண்ணலாம், ஒன்று நாக்ரிலே பார்த்தீங்கன்னா அவங்க போட ஆரம்பிச்சிடுவாங்க. பிகாஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா HR டீமில் அந்த இடத்துல ஹையர் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா ஒரு 50 பேர்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக HRs அந்த இடத்துல தேவைப்பட்டுருவாங்க. ஆனால் அந்த கம்பெனி க்ரோ ஆகுது HR ஹையர் பண்ணி நௌக்கரியில் போட்டு ஆளுங்களை எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ஸ்டார்ட் அப் கம்பெனியில் கூகுள் மேப்பில் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் ஈஸி. ஏன்னா கூகுள் மேப்பில் ஓரளவுக்கு ரெகனைஸ் ஆகிருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு எப்படின்னா ஸ்டார்ட் அப் IT கம்பெனி இன் சென்னைன்னு கூகுள் மேப் போட்டால் நிறைய IT கம்பெனிஸ் வரும். அந்த மாதிரி வர கம்பெனி ஓரளவுக்கு இந்த ஸ்டேஜில் இருக்கும். அப்படி இல்லைனா நௌக்கரிக்கு அடுத்தபடியாக ஃபவுண்டிட்னு ஒன்று இருக்குது. அந்த அப்ளிகேஷன்லையும் நீங்கள் போய் அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி கம்பெனிஸை நீங்கள் இந்த இடத்துல இது பண்ண முடியும். ஸோ இந்த ரோல் நான் அதை சொன்ன இந்த மிட் லெவலுக்கு இருக்கிற ரோல், அதுக்கு முன்னாடி இருக்கிற ரோல்லாம் ட்ரை பண்ண நினைக்கிறேன்னா இந்த மாதிரி ஜாப் போர்ட்டல்ஸில் அந்த மாதிரி கம்பெனிஸ் லிஸ்ட் அவுட் ஆகிருக்கும். ஸோ இந்த 200 பேரை தாண்டி போகிறப்போ, இந்த மிட் லெவலை தாண்டி போகிறப்போ மோஸ்ட்லி எல்லா கம்பெனியும் எல்லா ரோலையும் கவர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதான் நான் மெயின் கேட்டகரியை இந்த 3 பார்ட்டாக பிரிச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ நான் சொன்ன இந்த போர்ட்டல் வழியெல்லாம் அப்ளை பண்ணுங்கள். இதை தாண்டி வேறு என்ன ஸ்டார்ட் அப் கம்பெனியில் ஃபைன் பண்ண அப்ளிகேஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெல் ஃபவுண்ட், ஹைரெக்ட், ஸ்டார்ட் அப் ரன்னர், ப்ராடக்ட் ஹண்ட்டு, சிம்பிள் ஹையர், இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸில் நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் இருக்குது. பட் ரொம்ப டெப்யூட்டேஷனாக தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணணும்னா அந்த அளவு கிடையாது. பட் இங்கேயும் ஓப்பனிங்ஸ் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இதுலேயும் அப்ளை பண்ணி வச்சுக்கிறது
நல்லது. ஓகேங்களா? ஸோ நான் எதுக்காக ஸ்பெசிஃபிக்காக இதை சொல்கிறேன், எதுக்காக இவ்வளோ கிளாசிஃபிகேஷன் பண்ணி சொல்கிறேன்னா, ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் போயிட்டு நௌக்கரியில் அப்படி தேடி கஷ்டப்படுறதோட இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் எடுக்கிறாங்களா, அப்போ இந்த லெவலில் இருக்க கம்பெனி அட்ராக்ட் பண்ணுறதுக்கு இந்த இடம்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் அந்த மாதிரி வேலை டார்கெட் பண்ணி போகிறப்போ இன்னும் கொஞ்சம் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். ப்ளஸ் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மெயின் ரீசன் நான் அதுக்காக தான் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுறேன். பிகாஸ் நீங்கள் ஸ்டார்ட் அப் கம்பெனி ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு நௌக்கரியில் போயிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் அப்னு போட்டு சர்ச் பண்ணால் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் வரும். பட் அந்த ஸ்டார்ட் அப் கம்பெனியில் காம்படிஷன் அதிகமாக இருக்கும் எம்என்சி அளவுலேயே. பிகாஸ் அதெல்லாம் யூனிகார்னிக் ஸ்டார்ட் அப் இல்லாட்டினா ரொம்ப எஸ்டாப்ளிஷ்டாக 200, 300, 500 பேர் ஒர்க் பண்ணுற ஸ்டார்ட் அப் கம்பெனியாக இருக்கும். அதுக்கு எம்என்சியை ட்ரை பண்ணி போயிடலாம். பட் இந்த மாதிரி சின்ன லெவலில் ட்ரை பண்ணணும்னா இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ண முடியும். அதுக்கு என்னென்ன ரோல்ஸ்லாம் இது பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இல்லை நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சைட்லாம் போகிறீங்கன்னா ரொம்ப 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 நெருக்க மைக்ரோ சர்ச்சில் ட்ரை பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்பவே ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியும். நான் சொன்ன அந்த வழியை பயன்படுத்தி இதை தாண்டி மெயினாக எம்என்சி தாண்டி ஸ்டார்ட் அப் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறா என்ன அட்வான்டேஜ் இருக்குது ஸ்பெஷலி ஃபார் ஃப்ரெஷர் அப்படிங்கிறது நான் அந்த இடத்துல சொல்லணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நீங்கள் எம்என்சியில் போய் ஒர்க் பண்ணுறப்ப நிறைய டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்கும், ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒர்க் பண்ணுவீங்க. பட் நீங்கள் ஸ்டார்ட் அப்பில் ஒர்க் பண்ணுறப்ப எல்லா இடத்துலையுமே அசலாக எல்லா ஒர்க்கையும் சேர்த்து போட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெஷராக போகிறப்போ ஒரு நல்ல செட்டிலான கம்பெனி போகிறத விட இந்த மாதிரி ஸ்டார்ட் அப் கம்பெனியில் போய் நல்லா ஹசில் பண்ணி ஒர்க் பண்ணி நிறைய இடத்துல கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். அதே மாதிரி ஸ்டார்ட் அப் கம்பெனி உங்ககிட்ட இருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னா நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுற பர்சன் இந்தான்னு சொல்லி டெடிகேட்டிவாக என்ன கொடுத்தாலும் கற்றுக்கிட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தால் போதும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. எம்என்சி மாதிரி ஃபார்ம்லாம் வந்து லைனில் நிற்கணும், இந்த மாதிரி ஆப்டிடியூட்லாம் இருக்கணும், கிளியர் பண்ணணும் அப்படிலாம் இல்லாமல் டேரெக்டாக ஃபவுண்டரோடைய கூட நீங்கள் ஃபைனல் ரவுண்டில் கனெக்ட் பண்ணிட்டு முடியும். ஸோ உங்களோட கேரக்டரையும் ஆட்டிடியூடையும் வச்சு தான் அங்கே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா உங்களை ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நல்ல ஆட்டிடியூடாகவும் நல்லா லேர்ன் பண்ணிக்கக்கூடிய பாசிட்டிவ் மைண்ட் செட்டாக இருந்த போதும் உங்களால் ஈஸியாக ஸ்டார்ட் அப் கம்பெனியில் ஹையர் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான வேஸ்ட்னால தான் ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு இப்போ நிறைய பேர் ட்ரை பண்ணிருக்காங்க. ஸோ நான் சொன்ன மெத்தட்லாம் கரெக்டாக பார்த்தா அந்த மெத்தடுக்கு வர மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணால் ஈஸியாக எடுக்க முடியும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ப்ளஸ் இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ திஸ் இஸ் யுவர் HR நவீன் சைனிங் ஆஃப்.